ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுங்க. இந்த ரசூலுல்லாவுடைய வழிமுறை இருக்குல்ல, அதாவது கிலாஃபத்து கொண்டு வரணும், அதை எப்படி கொண்டு வரணும்னு இருக்குல்ல, அது வந்து அவங்களுடைய ப்ராசஸில் மட்டும் போனால் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து கிலாஃபத்து வந்து கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் அவங்களால சக்ஸஸ் ஆக முடியறதில்ல. ஏன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரசூலுல்லாவுடைய அந்த செயல் வடிவம் இருக்குல்ல, அதை ஃபெயிலியராக அவங்க நினைக்கிறாங்க. ரசூலுல்லாவுடைய ரூட்டில் போனால் நமக்கு லேட் ஆகும் அப்படின்னு நினச்சி இவங்க வந்து அதை நினைக்கிறாங்க. நமக்கு வேலை என்ன அப்படின்னா, முயற்சி செய்கிறது மட்டும்தான், ரிசல்ட்டு கொண்டு வர்றது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. அப்போ ரசூலுல்லாவுடைய வழிமுறை வந்து கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ரசூலுல்லாவுடைய வழிமுறை அப்படின்னு சொல்லி ஒரு அட்டவணை இருக்கா, புகாரி முஸ்லீம்லேயும் ஹதீஸ்கள்லையும் இருக்குதான்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. அதை எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது, இந்தந்த அடிப்படையில் தான் இது வந்து சீக்வன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது ரொம்ப டீப்பாக அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் இந்த விஷயம் புரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச விஷயங்கள், ஹதீஸ்களை வச்சு நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்களை வச்சு நீங்கள் ஆய்வு பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். சும்மா பயானு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக குழம்பித்தான் போவீங்க, நிறைய வந்து உங்களுக்கு புரியாது. அப்போ இந்த சீக்வன்ஸ் எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிறது ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன். அப்போ இந்த விஷயம் எப்படி எனக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இஸ்ரார் அஹ்மத் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து ஒரு பயான் வந்து பண்ணுறாரு. மன்ஹஜை, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு இருக்கு இல்லையா, அதை வச்சு இன்கிலாபே மன்ஹஜ நபவி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பயான் பண்ணுறாரு. அதில் வந்து இவர் கோர்வையாக இந்த விஷயங்கள் கொண்டு வர்றார். அவர் சொன்னாருங்கிறதுக்காக மட்டுமே நான் அதை ஏற்றுக்கிறது இல்லை. அவர் சொல்கிற விஷயங்கள் ஹதீஸ்களை வச்சு பார்க்கும்போது நமக்கு மேட்ச் ஆகுது. அவர் அந்த சொல்கிற அந்த சீக்வன்ஸ் படி பார்க்கும்போது குர்ஆனில் வரக்கூடிய அந்த கட்டங்களும் ஹதீஸிலும் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் ஆகுது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையோடு நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா புரியும். அதில் மெயினாக அவர் பிரிச்சிருக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 விஷயமாக அவர் பிரிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஜீரோலேருந்து பெரிய ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தாங்க, ஒன்றுமே இல்லாத ஒரு தனி மனிதர் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தில் அவர் வந்து 6 கட்டங்களாக பிரிக்கிறார். 6 கட்டம்னா ஒன்றுக்கு அப்புறம் ஒன்றுன்ட்டு கிடையாது. ஒரு சில விஷயம் முதல்ல ஒரு நேரத்தில் செய்ய வேண்டியது, ஒரு சில விஷயம் பல ஸ்டேஜ் சேர்த்து ஒரே நேரத்தில் அப்ளை ஆக வேண்டியது. புரியுதுங்களா? ஒரு சிலது சீக்வன்ஸ் படி செய்யணும். இந்த 6 சொல்கிறோம் இல்லையா, இந்த 6ஆக வந்து பிரித்தது வந்து சும்மா ஒரு டிவைட் பண்ணி உங்களுக்கு வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக தான் பிரிச்சிருக்காங்க. இது ஒன்றுக்கு அப்புறம் தான் ஒன்று, இதுக்கு அப்புறம் தான் இது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. எல்லாமே ஒரே நேரத்தில் அப்ளிகேபிள் தான். அப்போ அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மன்ஹஜ் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, முதல் விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பணி, தாவா செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் மக்காவில் தாவா செஞ்சாங்க. முதல் விஷயம் அந்த அவங்களுடைய அந்த புரட்சிக்கு அடிப்படையாக இருந்தது முதல் விஷயம் அழைப்பு பணி. இரண்டாவது என்ன பண்ணாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜமாத்தை ஏற்படுத்தினாங்க, ஒரு கூட்டமைப்பு. அதாவது தன்னுடைய கட்டளைகள், அதாவது இறைவனுடைய கட்டளைகள், இறை தூதருடைய கட்டளைகள் சொல்லப்படும் போது அதை வந்து ஏன் எதுக்குன்னு எதிர்கேள்வி கேட்காம செயல்படுத்தக்கூடிய ஒரு கூட்டத்தை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினாங்க, ஒரு ஜமாத்தை ஏற்படுத்தினாங்க. ரெண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வேலை இது. மூன்றாவது என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஒரு ஜமாத்தை ஏற்படுத்தி அப்படியே அவங்கள விட்டுறல, நீங்கள் வந்து உங்கள் எப்படியோ போய்க்கோங்க அப்படின்னு சொல்லி விடலை. அவங்கள கூப்பிட்டு தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்து பிரெயினில் வந்து அந்த சிந்தனையை வந்து ஊட்டிக்கிட்டே இருந்தாங்க. இந்த தர்பியத்து அப்படிங்கிறனால தர்பியா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு ஜமாத்தை நீங்கள் ஏற்படுத்தி அவங்களுக்கு நீங்கள் சரியாக நீங்கள் வந்து அவங்கள அரவணைக்கலை அப்படின்னா அந்த விஷயங்கள் வந்து அப்படியே மழுங்கிடும். அந்த குணம் இருக்குல்ல, இந்த போராடக்கூடிய குணமும் அந்த சிந்தனைகள் எல்லாமே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் ஆயிரும். அதுக்கப்புறம் அவன் மறந்தே போயிடுவான். அதுக்கப்புறம் அவன் வந்து எடுத்து செயல்படுத்த மாட்டான். இது மூணாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஜமாத்துடைய மன வலிமை இருக்குல்ல, குறையாமல் ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு எப்படியெல்லாம் உபதேசம் பண்ணுமோ அதையெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. இந்த 6 விஷயத்தையும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அது சிம்பிளாக நான் இப்போ சொல்கிறேன். நாலாவது என்ன அப்படின்னா, அந்த ஜமாத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, சகிச்சுக்கிறது. அதாவது தாவா செஞ்சிட்டு இருக்கும்போது வரக்கூடிய துன்பங்களை சகிச்சுக்கணும். தான் ஒரு கமாண்டிங் பொசிஷனுக்கு வராத வரைக்கும் அட்டாக் பண்ணக்கூடாது, நாம் வந்து அடி வாங்கணும் அப்படிங்கிறத இந்த விஷயங்கள். இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேசிவ் ரெசிஸ்டன்ட் அப்படிம்பாங்க. எந்த ஒரு
ஒரு புரட்சியை பற்றி நீங்கள் படிச்சிங்கனாலும் அதில் இந்த ஒரு கட்டம் வரும். உதாரணத்துக்கு இந்த சத்தியாகிரகம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, அஹிம்சை அப்படிங்கிறாங்கல்ல, பேசிவ் ரெசிஸ்டன்ஸ். நேராக போவாங்க, அவங்க யாரையும் அடிக்க மாட்டாங்க, அவங்க வலிமையாக அவங்களுடைய கருத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதன் காரணமாக அவங்களுக்கு அடி விழுவும், அடி வாங்குவாங்களே தவிர திருப்பி அடிக்க மாட்டாங்க. இதுக்கு பேர் வந்து பேசிவ் ரெசிஸ்டன்ட், அடி வாங்கிறது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. 4வதாக இது ரசூலுல்லாஹ் கவனிச்சிட ஒரு விஷயம். 5வதான ஒரு விஷயம் தான் ஆக்டிவ் ரெசிஸ்டன்ட். இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சக்தி கையில் திரண்டுருச்சு, போதுமான அளவுக்கு பலம் வந்து கிடைச்சிருச்சு. இந்த பலம் வந்ததுக்கப்புறம் இந்த பலத்தை பிரயோகம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது, இதை வந்து கரெக்டாக வந்து கணிக்கணும். எந்த நேரத்தில் நமக்கு இந்த ஆற்றல் வந்திருக்கு, இந்த ஆற்றல் எப்போ வரல அப்படிங்கிற இந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக பார்க்கணும். அப்போ இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான சந்தர்ப்பம் பார்த்து மதீனாவுக்கு போனதுக்கப்புறம் இதை பயன்படுத்தியிருக்காங்க. கடைசியான 6வது விஷயம் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா, ஒரு ஊரில் முழுமையாக புரட்சி ஏற்படுத்தி முடித்ததுக்கு அதுக்கப்புறம் அதை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஊர்களுக்கு பரவலாக்குவது. இந்த 6 கட்டங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த புரட்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி கடைசியாக தான் அந்த மக்கா வெற்றியின் போது, அதாவது அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பணி நிறைவடையுது. இப்போ இந்த 6ல் நீங்கள் பார்த்தீங்கனாலும் சீக்வன்ஸ் படி இந்த சீக்வன்ஸ் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். குர்ஆன் ஹதீஸ் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த வாழ்க்கையை நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா இது